வணக்கம். நமது மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இந்திய கடற்படை 2020ஆம் ஆண்டு மேம்பட்ட கண்காணிப்பு திறன்களை பெறுவதற்காக அவசரகால விதிகளின் கீழ் அமெரிக்காவுடன் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. MQ-9B பிரிடேட்டர் ஆளற்ற விமானங்களை குத்தகைக்கு எடுக்கும் ஒப்பந்தம் அது. சமீபத்தில் அந்த விமானம் சிறிய மற்றும் கட்டுப்படுத்தக்கூடிய விபத்தை சந்தித்தது. அதனால் அந்த விமானம் சேதமடைந்தது. அமெரிக்காவை தளமாக கொண்டு ஜெனரல் அட்டாமிக்ஸ் நிறுவனமே அந்த விமானத்தின் தயாரிப்பு நிறுவனம். அந்த அமெரிக்க நிறுவனம் இந்திய கடற்படையுடனான ஒப்பந்த கடமைகளை நிறைவேற்ற விரைவில் இயங்கு நிலையில் உள்ள மற்றொரு MQ-9B பிரிடேட்டர் ஆளற்ற விமானத்தை இந்திய விமானப்படையின் சேதமடைந்த விமானத்துடன் மாற்றீடு செய்யும். இந்திய கடற்படைக்கும் அமெரிக்க நிறுவனத்துக்கும் இடையேயான ஒப்பந்தத்தின்படி கடற்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அவர்கள் ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான மணி நேரம் பறக்க வேண்டும். இந்திய கடற்படையிடம் இப்போது ஒரு விமானம் சேதமடைய ஒரு விமானம் இயங்கு நிலையில் உள்ளது. ஆனால் ஒரு விமானத்தால் மட்டும் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான மணி நேரம் பறக்க வேண்டிய பணிகளை முடிக்க முடியாது. விரைவில் விபத்துக்குள்ளான விமானத்தை அமெரிக்க நிறுவனம் மற்றொரு விமானத்துடன் மாற்றீடு செய்ய வேண்டும் என்று இந்திய கடற்படையின் உயர் பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்தனர். மேம்பட்ட கண்காணிப்பு திறன்களை பெறுவதற்காக அவசர கால விதிகளின் கீழ் இந்திய கடற்படை 2020இல் அமெரிக்காவுடன் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு குத்தகைக்கு எடுக்கப்பட்ட MQ-9B பிரிடேட்டர் ஆளற்ற விமானங்கள் இந்திய கடற்படையின் INS ராஜாலி கடற்படை தளத்தில் இருந்து இயக்கப்பட்டன. இந்திய கடற்படையின் INS ராஜாலி கடற்படை தளம் தமிழ்நாடு சென்னைக்கு அருகில் அரக்கோணத்தில் உள்ளது. அந்த தளத்தில் இருந்து வழக்கமான கண்காணிப்பு பணிக்காக MQ-9B பிரிடேட்டர் ஆளற்ற விமானம் இயக்கப்பட்ட போது வானில் பறந்து கொண்டிருந்த போது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. எவ்வளவோ முயற்சி செய்தும் விமானம் வானில் பறந்து கொண்டிருந்த நிலையில் இந்த தொழில்நுட்ப பிரச்சினைக்கு தீர்வு காண முடியவில்லை. விமானம் பாதுகாப்பாக கடலுக்கு மேல் கரைக்கு கொண்டு செல்லப்பட்டு சென்னை கடற்கரையில் கட்டுப்படுத்தப்பட்டு இடிப்பு இறக்கம் மேற்கொள்ளப்பட்டது. அது வழமையான ரன்வேயில் தரையிறக்கப்படாத காரணத்தால் விமானத்தில் சேதம் ஏற்பட்டது. அதனால் விமானத்தை தொடர்ந்து பறக்க வைக்க முடியாத சூழ்நிலை உள்ளது. அசல் உபகரண உற்பத்தியாளர் அதாவது OEM இடம் தொழில்நுட்ப கோளாறு தொடர்பான விரிவான அறிக்கை இந்திய கடற்படையால் கூறப்பட்டுள்ளது. இந்தியாவும் அமெரிக்காவிடமிருந்து கூடுதலாக 31 MQ-9B பிரிடேட்டர் ஆளற்ற விமானங்களை வாங்க திட்டமிட்டுள்ளது. அவை அதிக திறன் கொண்டவை. தற்போது இந்திய கடற்படை பயன்படுத்தும் MQ-9B விமானங்கள் போல கண்காணிப்பு பணிகளுக்கு பயன்படுத்தப்படும் விமானங்கள் போல் அல்லாது ஆயுதங்கள் பொருத்தப்பட்டு பல்வேறு ஏவுகணை தாக்குதல்களையும் நடத்தக்கூடியவை. விபத்துக்கான காரணங்கள் குறித்து அமெரிக்க நிறுவனத்திடமிருந்து இந்திய கடற்படை விரிவான அறிக்கையினை கேட்டுள்ளது. கடற்படை தொடர்பான மற்றொரு தகவலில் இந்திய கடற்படை இந்தியாவின் உள்நாட்டு விமானம் தாங்கி கப்பலான INS விக்ராந்தை அதன் மேற்கு கடற்படையில் இணைத்துள்ளது. இது அதன் செயல்பாட்டு வரிசைப்படுத்தலின் தொடக்கத்தை குறிக்கிறது. செப்டம்பர் 2022இல் கடற்படையில் இணைக்கப்பட்ட விமானம் தாங்கி போர்க்கப்பல் இந்தியாவின் மேற்கு கடற்கரையில் கர்நாடகாவில் உள்ள கார்வார் அருகே அமைந்துள்ள ஒருங்கிணைந்த மூலோபாய கடற்படை தளமான INS கடம்பாவில் இருந்து செயற்படும். இந்தியாவின் உள்நாட்டு விமானம் தாங்கி கப்பலான INS விக்ராந்த் இந்திய கடற்படையின் வான் ஆயுதத்தின் கடல்சார் ஆற்றலை குறிப்பிடத்தக்க விதத்தில் மேம்படுத்துவதற்காக மேற்கு கடற்படையில் இணைத்துள்ளது என்று மேற்கு கடற்படை கட்டளை தளம் தெரிவித்துள்ளது. இது இந்தியாவின் மற்ற விமானம் தாங்கி கப்பலான INS விக்ரமாதித்யா தலைமையிலான போர்க்கப்பல் குழுவுக்கு சமாந்திரமாக செயற்படும். கப்பல் மேல்தள அடிப்படையிலான போர் விமானங்கள் MiG-29Kயின் ஒருங்கிணைப்பு இப்போது நிறைவடைந்த நிலையில் விக்ராந்த் இப்போது 30 ஹெலிகாப்டர்கள் மற்றும் நிலையான இறக்கை போர் விமானங்களை எடுத்துச் செல்லும் ஒட்டுமொத்த திறனை பெற்றுள்ளது. இந்திய விமானம் தாங்கி போர்க்கப்பலில் பராக் 8 ஏவுகணைகள் உள்ளன. இவை இந்திய பெருங்கடலில் சீன மற்றும் பாகிஸ்தான் கூட்டு ஆதிக்கத்திற்கு எதிராக செயல்படுகின்றன.